ஹாய், நான் உமா. இன்றைக்கி வெஜிடபிள் வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் தான் எடுத்துக்கோங்க. இது ஈக்குவல் போர்ஷனாகவே எடுக்கலாம். என்கிட்ட சின்ன கேரட் ஒன்று தான் இருந்தது. நான் அதனால் இது துருவி வச்சுட்டேங்க. ஒரு பீட்ரூட்டு மீடியம் சைஸு துருவி வச்சுட்டேங்க. பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துருக்குறேங்க. 1/2 கப்புக்கு 3/4 போர்ஷன் தான் எடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த அரிசி மாவு வந்து நான் இங்கே டபுள் ஓட்ஸோட புட்டு மாவு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற பொடி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு பால் வேணுங்க. இது அச்சு வெல்லம் தான் எங்கிட்ட இருந்தது, அதனால் நான் அச்சு வெல்லத்தை ஒரு 6-7 வந்து நுணுக்கி வச்சுட்டேன். இதில் ஒரு 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பை வந்து லேசாக வறுத்துட்டு அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுட்டுங்க. அதாவது இது பைண்டிங்காக இருக்கிறது இது சேர்த்துறோம். ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க, 3/4 வேக்காடு வந்தால் போதும். அப்படி எடுத்து வச்சா போதுங்க. அப்புறம் அந்த மாவு பண்ணும்போது, கொழுக்கட்டைக்கு மாவு பண்ணும்போது 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு இந்த அரிசி மாவு வந்து இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இது எங்கிட்ட ரவை பதத்தில் இருக்கிறதுனால நான் 1.5 எடுக்கிறேன். நைஸாக பவுடர் இருந்தால் 1.25 எடுத்தால் போதுங்க. மாவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். இது பால் காய்ச்சிடலாங்க. இது லேசாக வணக்கி விட்டுட்டு பால் ஊற்றி வேக வச்சிடலாங்க. இப்போ அடுத்த இது ப்ராசஸிங் கொஞ்சம் சொல்கிறது டைம் ஆகும், ஆனாலும் சூப்பராக இருக்கும். வாங்க இது இப்போ 1 by 1 பண்ணலாம். வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா மாவு ஆறுனாத்தான் பிசைய முடியும். இப்போ இதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து இதை வணக்கும் போது போட்டுடலாங்க. காய் வணக்கும் போது போட்டுடலாம். இப்போ தண்ணி ரொம்ப நல்லா பபிள்ஸ் வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டுங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுடலாங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாவு அப்படியே போட்டுடலாங்க. நம்ம கிளற வேண்டாம், அப்படியே போட்டுட்டு 1 நிமிஷம் அந்த தண்ணி மேலே வரட்டுங்க. போது. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இந்த ஆறுன பிறகு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் காய் வணக்கி விட்டுறலாங்க. வணக்கி வேக வச்சிடலாம். நான் அரை டீஸ்பூன் பட்டர் போடுறேங்க. இது சாஃப்டாகிறதுக்கு தான், காய் வந்து சாஃப்டாகிறதுக்கு தான் போடுறேன். பட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இப்போ காய் உள்ள போட்டுடலாங்க. ரெண்டு கேஸ்லும் இப்போ இது வேகிறக்குள்ளே நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம். அப்படி பண்ண சீக்கிரம் ஆயிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், பார்க்குறக்கும் இந்த பீட்ரூட் இருக்கிறதுனால உள்ள ரெட் கலரில் அழகாக இருக்கும், பார்க்குறக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க.
வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டானதையும் பால் ஊற்றி வேக வச்சிடலாங்க. ஆனால் ரொம்ப பால் ஊற்ற வேண்டாம். இது வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் சஜஷன்ஸ் கொடுத்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகும். மறக்காமல் உங்கள் சஜஷன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பால் ஊற்றிடலாம். பால்லே வேகட்டுங்க. 3/4 கப்பு பால் எடுத்துருக்கோங்க. இதில் அது நல்லா வெந்து உடையட்டும். இந்த பீட்ரூட் எல்லாம் இது மூடி வச்சுக்கலாங்க. நான் மூடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிடலாம். ஏன்னா பீட்ரூட்டு நல்லா இல்லைன்னா அந்த பச்சை வாடை அடிக்கும். கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பால் நான் இது முழுகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க. ரொம்ப ஊற்றினோம்னா அது கொலனாகி நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங் போடும்போது பாகு சேரும்போது ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். நான் இப்போ மூடி எடுத்துகிட்டு வந்து மூடி வச்சு இது வேக வச்சுலாம். இதுக்குள்ளே இந்த பக்கம் பால் காய்ச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து வெல்லம் பொடி பண்ணது போட்டு மெல்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ போட்டுங்க. ஏன்னா பீட்ரூட்டிலும் இனிப்பு இருக்கும், தேங்காயிலும் இனிப்பு இருக்கும். பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, திகட்டும். இதில் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது தண்ணி வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் கூட நான் ஊற்ற வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் நைஸ் பவுடர் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டது. பாருங்க, கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இன்னும் நல்லா பிசையணுங்க. கொஞ்சம் சூடாக ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. இது மெல்ட் ஆகட்டும். இங்கே வந்து இந்த பீட்ரூட் எல்லாம் வெந்துச்சு பாருங்கள், வெந்து சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வச்சு சீக்கிரம் ஆயிடுச்சு. இது அப்படியே ட்ரை ஆகட்டுங்க. உதிர்த்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை மெல்ட் ஆனதையும் வடிகட்டிட்டு திருப்பி நம்ம வந்து பால் காய்ச்சிடலாங்க. மெல்ட் ஆகட்டும். நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு இல்லைங்களா, அது வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒரு ஓட்டிடலாம். அப்போ தான் இது கூட பைண்ட் ஆகும். அதுக்காக இது ஆறிடுச்சு நல்லா. இப்போ நான் அது பண்ணிட்டு வந்துடுறேன். இதுவும் நல்லா மிக்சியில் அடித்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு.
வடிகட்டிடலாங்க. இப்போ பாகு வடிகட்டிட்டேங்க. கொஞ்சம் கூட திக்காகட்டும். இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். போதும். இப்போ தேங்காய் போட்டுடலாம். நம்ம தேங்காயும் ஏலக்காயும் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டுருவாங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ப்ராசஸிங் பெருசாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாள் ஹெல்த்தியாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு உள்ளே போட்டுருங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு, வேக வச்சு உடைச்சது. அடுப்பு ஸ்லிம் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதமாக வரணும். அந்த அளவுக்கு பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. இனி வந்து வேக வச்ச பீட்ரூட் கேரட் போட்டுடலாங்க. கட்டியெல்லாம் இருந்தால் உடச்சி விட்டுடலாம். அங்கங்கே கடிச்சு நல்லா இருக்காது. பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது கவனமாக வேகும். ஒரு முக்கால் அரைப்பதம் இருந்தால் கூட போதுங்க. அதை உடச்சிட்டு இதில் கூட வெந்துடும் நல்லா. ரொம்ப குழைய வேக வச்சுன்னா இந்த பத்துக்கு வராது, ஸ்டிக்கி ஆகிடும். இப்போ நம்ம வந்து இது பீட்ரூட்டு போட்டுடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. உருட்டுற பதத்துக்கு வரட்டுங்க. இது கூட நல்ல பிளெண்ட் ஆயிட்டு, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டாலே போதும். தண்ணியெல்லாம் இழுத்துக்கும், தெரியவும் தெரியாது பீட்ரூட்டு கூட. அது ஒரு டிப்பு உங்களுக்கு. இது இப்போ கரெக்டான பதம் தான். ஆறிடுச்சுன்னா ரொம்ப உருட்டுற பதத்துக்கு வந்துடும்.
இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை செய்ய வேண்டியதுதான். நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே இது ரெடி ஆயிடும். இப்போ பீட்ரூட் வந்து பாருங்கள் ஒட்டாமல் ஒரே இதாக வருது பாருங்கள், சேர்ந்து வருது. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம். அப்புறம் உருண்டை பிடிச்சிடலாங்க. நான் 2 கையால் கிளறதுக்காக ஆஃப் பண்ணேன். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்லிம்மில் தான் வச்சுருந்தேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டுங்க. இந்த மாவு பிசைறேங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இந்த பீட்ரூட்டு ஃபில்லிங்கு மாவு நான் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் கூட சூடாக பிசைஞ்சிருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். நான் கொஞ்சம் ஆறி போயிடுச்சு, அதனால இந்த வெடிப்பு வருது. பரவாயில்ல. இதுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம பூர்ணத்தை நடுவில் வச்சுட்டு எப்போதும் நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி பண்ணி இட்லி பானையில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இது நம்ம வந்து இட்லி பானையில் வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிருக்குறேங்க. அதில் இப்போ வேக வச்சிடலாம். வெந்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இப்போ கொழுக்கட்டை நல்லா ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா முதல்ல பூர்ணம் மாவு வெந்ததுனால சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட்டு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பூர்ணம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே உருட்டிட்டேன். நல்லா இருந்த ஒப்பீனியன் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.